விராட் கோலி எப்போதும் அவர் வாழ்வில் கண்ட ஒரு சூப்பர் ஹீரோ என்று குறிப்பிடுவது அவருடைய தந்தை பிரேம்நாத் கோலியை மட்டுமே. 2003ஆம் ஆண்டு இந்திய அணி உலகக்கோப்பை ஃபைனல்ஸில் தோல்வியடைந்ததால் மனமுடைந்து போன தன் தந்தையை சமாதானப்படுத்துவதற்காக சிறுவன் கோலி கண்டிப்பாக இந்திய அணிக்கு பிற்காலத்தில் தான் உலகக்கோப்பையை வாங்கித் தருவேன் என்று வெகுளித்தனமாக கூறியிருக்கிறார். கடும் பண கஷ்டம் இருந்த போதிலும் தன் மகனை ஒரு பெரிய பயிற்சி கூடத்தில் சேர்த்து பட்டை தீட்டினார். தன் அபார திறமையால் கோலி தனது 18ஆம் வயதிலேயே ரஞ்சி டிராபி விளையாடும் வாய்ப்பு பெற்று நல்லபடியாக ஆடிக்கொண்டிருக்க 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 18 அன்று டெல்லிக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் டெல்லி அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விட்டுவிட்டு தத்தளித்துக் கொண்டிருக்க அந்த நாளின் முடிவில் 40 ரன்களை சேர்த்து ஆட்டமிழக்காமல் சந்தோஷமாக வீடு திரும்பினார். ஆனால் அந்த சந்தோஷம் வெகுநேரம் நிலைக்கவில்லை. அன்றிரவே அவருடைய தந்தை மாரடைப்பு காரணமாக கோலியின் கண் முன்னே உயிரிழந்தார். அந்த சோகத்திலும் எவரும் செய்ய துணியா ஒரு செயலை கோலி செய்தார். தன் தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று மேட்ச் ஆடுவதற்காக கிரவுண்டுக்கு வந்த கோலி 90 ரன்களை குவித்து ஆட்ட நாயகன் விருதினை பெற்றார். பின் 2011ஆம் ஆண்டு தன் தந்தையின் உலகக்கோப்பை கனவையும் நிறைவேற்றினார் கோலி. இதுவரை ஒரு T20 உலகக்கோப்பையும் வெல்ல வாய்ப்பு கிடைக்காத விராட் கோலி இந்த ஆண்டு தன் தந்தையையும் இந்திய மக்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக ஒரு புதிய சாதனையை நிகழ்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.